நான் தான் பிரேயர். வாருங்கள், ஜெபத்துடன் இந்த ஆலயத்தை கட்டலாம். இந்த ஒரு கல்லால மட்டுமே இந்த ஆலயத்தை கட்ட முடியாது. நான் தான் வர்ஷிப். நாம் கர்த்தரை ஆராதிக்கும் போது கர்த்தர் அநேகரை அழைத்து வருவார். நாம் அனைவரும் சேர்ந்து இந்த ஆலயத்தை கட்டுவோம். இந்த ஒரு கல்லால மட்டும் ஆலயத்தை கட்ட முடியாது. நான் தான் லவ். ஒருவரை ஒருவர் நேசிப்பதற்கும் அன்பு கூறுவதற்கும் அன்பினால் ஆலயத்தை கட்டுவோம். இந்த ஒரு கல்லால மட்டும் ஆலயத்தை கட்ட முடியாது. நான் தான் ஃபெய்த். கஷ்டமான சூழ்நிலைகளில் கடவுளை பற்றி கொண்டு இந்த ஆலயத்தை கட்டுவோம். இந்த ஒரு கல்லினால் மட்டும் ஆலயத்தை கட்ட முடியாது. நான் தான் கைண்ட்னஸ். நமது அருகில் உள்ளவர்கள் நம்முடைய உறவினர்கள் ஆவார்கள். ஒவ்வொரு புன்னகையும் ஒவ்வொரு உதவும் கரங்களும் கிறிஸ்துவின் அன்பை காட்டுகிறது. இந்த கருணையினால் ஆலயத்தை கட்டுவோம். இந்த ஒரு கல்லினால் மட்டும் ஆலயத்தை கட்ட முடியாது. நான் தான் கிவிங். ஆசீர்வாதங்களை பகிர்ந்து ஊழியர்களை அரவணைத்து ஏழைகளுக்கு கொடுத்து இந்த ஆலயத்தை கட்டுவோம். இந்த ஒரு கல்லினால் மட்டும் இந்த ஆலயத்தை கட்ட முடியாது. நான் தான் ஃபர்கிவ்னஸ். கருத்து வேறுபாடு இருந்தாலும் ஒருவரை ஒருவர் மன்னித்து விட்டு கொடுத்து இந்த ஆலயத்தை கட்டுவோம். இந்த ஒரு கல்லால மட்டும் ஆலயத்தை கட்ட முடியாது. நான் தான் யூனிட்டி. கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் கரடுமுரடான பாதையில் நடக்க நேரிட்டாலும் ஒற்றுமையுடன் இந்த ஆலயத்தை கட்டுவோம். இந்த ஒரு கல்லினால மட்டும் ஆலயத்தை கட்ட முடியாது. நான் தான் இவாஞ்சலிசம். இந்த 4 சுவர்களுக்குள்ள மட்டுமில்ல, வெளியேயும் சுற்றுப்புறத்திலும் தேவனுடைய வார்த்தையை கொண்டு சென்று இந்த ஆலயத்தை கட்டுவோம். இந்த ஒரு கல்லினால் மட்டும் ஆலயத்தை கட்ட முடியாது. நான் தான் ஜாய். குழந்தைகளின் சிரிப்பு, இளைஞர்களின் உற்சாகம், ஆராதனையின் மகிழ்ச்சி கொண்டு இந்த ஆலயத்தை கட்டுவோம். இந்த ஒரு கல்லினை மட்டும் ஆலயத்தை கட்ட முடியாது. நான் தான் ஹோப். கண்ணீரோடு வர்றவங்களை வெறுமையோடு அனுப்பாமல் நம்பிக்கை கொடுத்து இந்த ஆலயத்தை கட்டுவோம். இந்த ஒரு கல்னால மட்டும் ஆலயத்தை கட்ட முடியாது. நான் தான் சர்வீஸ். கர்த்தரை ஆராதித்து துதித்து ஜெபித்து இந்த ஆலயத்தை கட்டுவோம். இந்த ஒரு கல்லனால மட்டும் ஆலயத்தை கட்ட முடியாது. இப்போ வாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து இந்த கிரைஸ்ட் ஆஃப் கால்வரி சர்ச்சை கட்டுவோம். சைடில் வைங்கப்பா, ஒழுங்காக பத்த மாட்டேங்குது. ஒழுங்காக கட்டுங்க. என்ன பண்ணணும்? இந்த கிரைஸ்ட் ஆஃப் கால்வரி சர்ச்சை கட்ட முடியலையே, என்ன பண்ணலாம்? எனது அருமையான பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் ப்ரேயர், வர்ஷிப், லவ், ஃபெய்த், கிவிங், ஃபர்கிவ்னஸ், யூனிட்டி, ஹோப், எவாஞ்சலிசம், கைண்ட்னஸ், லவ் இவை எல்லாங்களையும் வைத்து கட்டினீர்கள். ஆனால் எல்லா கட்டிடத்திற்கும் முக்கியமானது மூலைக்கல். நானே அந்த மூலைக்கல். எல்லாரும் வாருங்கள், என் மேலே ஆலயத்தை கட்டுங்கள்.
ஜெபம் ஆரம்பித்தது, ஆராதனை வளர்த்தது, அன்பு இணைத்தது, விசுவாசம் தாங்கியது, இரக்கம் கதவுகளை திறந்தது, கொடுத்தல் ஆசீர்வதித்தது, மன்னிப்பு குணமாக்கியது, ஒற்றுமை காத்தது, சுவிசேஷம் பரப்பியது, சந்தோஷம் நிரப்பியது, நம்பிக்கை முன்னே நடந்தது, சேவை மகிமைப்படுத்தியது. ஆனால் எல்லாவற்றிற்கும் அஸ்திவாரம் இயேசு கிறிஸ்துவே. இதன் மூலம் 42 ஆண்டுகள் தேவனுடைய உண்மைத்தன்மை வெளிப்பட்டது, கிறிஸ்துநாதர் சபையில் வெளிப்பட்டது.